ஹலோ மை டியர் டிஏஜ் வாரியர்ஸ், நம்ம சேனல்ல ரெட் டெட் ரெடெம்ப்ஷன் 1 கேமை கம்ப்ளீட் ஸ்டோரி கேம் பிளேவா போட்டுட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் போட்ட மத்த பார்ட்ஸ் வீடியோவை நீங்க இன்னும் பார்க்கலனா ஃபர்ஸ்ட் அதை போய் பாருங்க. அப்பதான் ஸ்டோரி கண்டினியூஷன் புரியும். இல்ல ஸ்பெசிபிக் மிஷன் வாக் த்ரூக்காக மட்டும் தான் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்பெசிபிக் மிஷன் டைம்ல நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் பார்ட்ல ஜான் மார்ஷலுக்கு ரெண்டாவது ஹெல்ப்பா கேட்டில்ஸ் திருடுற பாலா ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற கேங் மெம்பர்ஸை காலி பண்ணிட்டு கேட்டில்ஸையும் ரேஞ்சர்ஸையும் எப்படியே மீட்டுருவான். இப்போ எலாய் அப்படின்ற டெபியூட்டி ஆர்மடிலோல இருக்க டாக்டர் காணாம போய் ரொம்ப நாள் ஆச்சு, அதனால ஊர் மக்கள்லாம் கவலையா இருக்காங்கன்னு சொல்லுவான். உடனே மார்ஷல் அந்த டாக்டரை தேடுற வேலையை நம்ம கிட்ட ஒப்படைச்சிருவான். அடுத்து ஜான் பானிக்கு மிஷன் பண்ணும்போது அவ ஒரு சில ரேஞ்சிங் ஒர்க்லாம் சொல்லி தருவா. லைக் மாடு மேய்க்கிறது எப்படி அண்ட் காட்டு குதிரைகளை அடக்கிறது எப்படி அப்படின்றதெல்லாம். ஃபைனலி நம்ம மேய்ச்சி கொண்டு வந்த மாடுகள்லாம் புயல்ல இடி மின்னலுக்கு பயந்து செதறி ஓடிடுச்சு. அதை எப்படியாவது சேஃபா ரேஞ்சி கொண்டு வரணும்னு பானி சொல்ல, ஜானும் பயந்து செதறி ஓடின மாடுகளை மலை மேல இருந்து கீழே விழாம சேஃபா காப்பாத்தி நம்ம ரேஞ்சி கூட்டிட்டு வந்துருவான். சோ இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம இந்த எபிசோட்ல பார்ப்போம். அண்ட் இந்த மாதிரி கேம் பிளே கண்டென்ட்ஸ்லாம் உங்களை வந்து சேரணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த கேமில் இப்போ தாங்க ஃப்ரீ ரோம் அன்லாக் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மிஷன்லாம் இப்போ தான் காட்டுது. யார் அந்த ஸ்ட்ரேஞ்சர் முதல் ஸ்ட்ரேஞ்சர் மிஷன் எடுப்போம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் மார்க் சிம்பிளில் தான் காட்டுது. ஓகே, மேலேயும் அதான் சொல்லுது, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எல்லாருமே வந்து கொஸ்டின் மார்க்கில் காட்டும் அப்படின்ட்டு. நீங்கள் பாருங்களேன், நம்ம பேர்லாம் தெரியுது, ஜான் மார்ஸ்டன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். யார் இவன்? Do I know you? I hope so. I seem to know you. I'm pretty good at remembering faces. Are you? Do you remember Hattie McCourt's face? Who? யாரை சொல்கிறான்னு தெரிலங்க. She was a girl Dutch Vanderlyn shot in the head on that raid on the ferry a few years back. Same one you got shot on. Pretty girl. Until her eye was hanging out by a thread. Blackwater சம்பவத்தை சொல்றானா? Plastered over a wall. Not really. Then why would you remember me, friend? You've forgotten far more important people than me. ஆஹா, இது ஆர்த்தரை மீன் பண்ற மாதிரி தெரியல. What's your game, friend? I don't have a game, John. Listen, sometimes I just wish I'd known more about life. Wish I'd had better guidance. A friend of mine is drunk as a skunk in the saloon on Thieves' Landing. I think he's going to be unfaithful to his dear wife. Why don't you head over there and see if you can advise him how best to proceed? What do you think I am? I know what you are, John. Just if you've got the time, friend. யாருன்னே தெரியல மக்கள். இவன் ஸ்ட்ரேஞ்ச் மேன் அப்படின்ற மாதிரி காட்டுது. யார் இந்த ஸ்ட்ரேஞ்ச் மேன் அப்படின்றது தெரியல. பட் ஜானை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே தெரியுது, அவனுடைய நேம் தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் வாட்டர் சம்பவத்தை சொன்ன மாதிரியும் இருந்தது எனக்கு. நம்ம ஏன்னா டச்சு வந்து யாரோ ஒரு கேர்ளை கொடூரமாக கொலை பண்ணா, அதை ஞாபகம் இருக்கா அவனுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டான். அது வந்து ஜான் இல்லைன்றான். அதே மாதிரி ஃபார் மோர் இம்பார்ட்டன்ட் பீப்புள்ஸ் எல்லாம் நீ மறந்துட்ட அப்படின்ற மாதிரியும் சொன்னான். எனக்கு தெரிஞ்சு ஆர்த்தரை மீன் பண்ணுறானா என்னன்னு தெரியல. ஸோ இப்போ ஆக்சுவலாக என்ன மிஷன் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய ஃப்ரெண்ட் யாரோ வந்து தீவ்ஸ் லேண்டிங் சலூனில் இருக்கான் போல். அவன் வந்து அவனுடைய ஒய்ஃப்க்கு வந்து ஏதோ துரோகம் பண்ண போகிறான், அதை வந்து தடுத்து நிறுத்து அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன பண்ணணும்னு தெரியல. பாப்போம் மக்களே, இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மிஷன்லாம் எங்கே இருக்கோ நான் அதெல்லாம் தேடி பிடிச்சி பண்ணுறேன் ஒன்றுன்னா. இப்போ அடுத்து நம்ம போகிற வழியிலே பார்க்குறோம். நான் வெஸ்டிகன்ஸ் மிஷன்ஸ் தான் எடுக்கலான்னு பார்த்தேன். அதாவது அந்த போலி டாக்டரை காப்பாற்றணும்னு சொன்னாங்க தெரியுமா. ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். அதுக்கு போகிற வழியில் என்னெல்லாம் மிஷன்ஸ் இருக்கோ நான் அப்படியே எடுத்துகிட்டு போகிறேன். இங்கேயும் ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்குது பாருங்களேன். ஸோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மிஷன் யாருன்னு தெரில, யாரோ ஒருத்தன் உட்காந்துருக்கான். இந்த கேமில் நிறைய ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மிஷன் இருக்குமோ. நான் ஃபஸ்ட்டு இந்த கேமில் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மிஷனே இருக்காது அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஜஸ்ட் அந்த 4-man மிஷனு, இந்த சைட் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி தான் இருக்குன்னு பார்த்தா நிறைய இருக்குது மக்கள். Excuse me, friend. Mind if I rest up at your camp a spell? It'd be my pleasure. Man needs a break from this desiccated land. Thank you, mister. யாருன்னு தெரில, மலை மேலே கேம்ப் போட்டிருக்கான். Say, what's that stick you got there? Oh. Y'all ain't never seen a dowsing rod before? Dowsing rodna என்னது? Never seen a man summon the water up from the bare earth? Mr. என்னதுன்னு தெரியல, ஏதோ ஒரு டவுசிங் ராட் வச்சிருக்கான். அதை வச்சு வாட்டரை வந்து மலை மேலே தூக்கும் அப்படின்றான். It's water you're looking for. What's wrong with that lake over there? Oh, there ain't nothing wrong with Lake Don Julio. Nothing wrong with it, but we lack the fancy irrigation equipment you folks have back east. So man needs a wellspring on his property to ranch here. Makes sense. Yeah.
Why, you know, just last week, I was over at old Pleasant's house. Now, I think I may have found something, but old coot that owns the place threatened to call the law down on me, so... People act funny around strange men with sticks. They sure do. Damn fools. Bet you he don't even know how much water's running underneath his property. You want me to tell him? You know what? You ain't that stupid, mister. And I can tell. I'll tell you what. Why don't you go get the old man to sell us his property for a small pittance? Then I can find the source of the water, build us a proper wellspring. Maybe I will. Well, all right then. சீனடா. ஸோ ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடியில் வந்து அவ்வளோ வாட்டர் சோர்ஸ் இருக்கான். ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டியோடைய முதலாளி வந்து அந்த ப்ராப்பர்ட்டி விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் போல். அதனால் அந்த ப்ராப்பர்ட்டி எப்படியாவது வாங்கிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் ஜான் என்ன கேட்டானா, இது மாதிரி அதில் வாட்டர் சோர்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து அந்த ப்ராப்பர்ட்டி ஓனருக்கு தெரியப்படுத்தவா அப்படின்ற மாதிரி கேட்டான். அதுக்கு வந்து இவன் அதெல்லாம் எதுவும் தெரியப்படுத்தாத, எப்படியாவது அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறத மட்டும் பாரு, அது மட்டும் நம்ம கைக்கு வந்துருச்சுன்னா நம்ம ஒரு சூப்பர் வாட்டர் சோர்ஸே க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எதுவும் ஷூட் பண்ணுற சவுண்ட் மாதிரி கேட்கல. ரேண்டம் மூமெண்ட்ஸோ ஆமாங்க. சேவ் த ட்ரெஷர் ஹண்டராமா. எங்கே இருக்குங்க ட்ரெஷர் ஹண்டரு? சீனடா. ஸோ இந்த கேம்லேயும் ரேண்டம் மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது. இங்கே இருக்கானுங்க பாருங்கள். இதில் எவன் ட்ரெஷர் ஹண்டரு? இவன் தான் ட்ரெஷர் ஹண்டர்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஆளாக இருக்கான். 2 பேர் அட்டாக் பண்ணுறாங்க. 2 பேரையும் திருக்கி விடுவோம். அவ்வளோதாங்க. 2 பேரும் காலி. ட்ரெஷர் ஹண்டரும் காலி ஆகிட்டோன்னா சுத்தம். இப்போ தாங்க காலி ஆனா. இப்போது ட்ரெஷர் ஹண்டரு ரிட்ரைவா சூப்பர் மக்களே. ஸோ ட்ரெஷர் ஹண்டரை போட்டு தள்ளிட்டானுங்க. நம்ம போட்டு தரல, அவனுக்கு தான் போட்டு தள்ளானுங்க. அதனால் நம்ம வெறும் ட்ரெஷர் ஹண்டர் மேப்பை மட்டும் லூட் அடிச்சுப்போம். சீனுங்க. அவ்வளோதான். வேறு எதுவும் தேராதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். நம்ம குதிரைக்கு என்னாச்சு? சுத்தம்டா. சண்டை நடக்கும்போது குண்டடியில் செத்துருச்சோ. ஸ்கின் அனிமலுக்கு இடிச்சு கொடுத்துட்டோம் மக்களே. நம்மளோட குதிரையோட ஸ்கின்னையே அறுத்து எடுப்போம். செத்து எதுக்கு வேஸ்ட்டாக போனோம்? அதோட ஸ்கின் அது எதுக்கு அது யூஸ் ஆகும். பாருங்க சதக் சதக்குன்னு வெட்டுறான். என்ன ப்ரோ உன் குதிரை ஸ்கின்னே நீயே வெற்றி அப்படின்லாம் கேட்காதீங்க. இது ஜான். ஜான் ஜான்னா கெட்டவன் அர்த்தம். அவ்வளோதான். உரிச்சு எடுத்தாச்சு மக்களே. ஆர் சைடு வந்து +1 அப்படின்ற மாதிரி காட்டுது. அண்ட் இங்கே ஒரு ஆர்ஸ் தண்டமாக தானே நின்றுருக்கு. இதை எடுத்துப்போம். இது என்ன ஸ்பீடு அதெல்லாம் கணக்கே இல்லை. நான் போகிற போக்கில் என்ன ஆர்ஸ்லாம் கிடைக்குதோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் அங்கே ஆட போகிறேன். அப்படி ஆனால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் யாரும் பதறாதீங்க. இப்போ செத்த ஆர்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உயிரோடு வந்துடும். ஏன்னா மேலே நோட்டிஃபிகேஷன் அப்படி தான் காட்டுச்சு. உங்களோட மவுண்ட் வந்து இறந்துருச்சுன்னா ஒரு கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் அப்படின்ற மாதிரி காட்டுச்சு. எவ்வளோ நேரம் அப்படின்னு தெரியல. அதுக்குள்ளே இங்கே ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மிஷன் இருக்குது பார்த்தீங்களா? அடிக்கிட்டே போகிறாங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மிஷன். இந்த கேமில் சைட் மிஷனே வராதுன்னு நினச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கொட்டி கிடக்கு. என்ன மிஷன் பார்ப்போம். ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க இருக்குது அவங்க கொடுக்குற கொஸ்ட்லாம். யாரு? I've been gathering some flowers for my wife. She's waiting for me back in the cabin. That's very sweet of you. And we've been together 50 years now, me and my darling Annabelle. She's always loved these wild feverfew that grow around this place. You know. But she's getting on now in years, and it's hard for her to get up and about. So I want to bring her a lovely bouquet for our anniversary. I've seen quite a few flowers in my travels, if you'd like to help. Oh, yeah. Listen, these old fingers ain't what they used to be. Yeah, I'd love it. Sure, bring me any pretty ones you find, huh? சூப்பரா. ஸோ 3 வைல்ட் ரெட் சேஜ் டெசர்ட் சேஜ் ஃபார் பில்லி. கலெக்டபிள் மிஷன் மாதிரி தான் மக்களே. ஒரு 9 ஃப்ளவர் கேட்குது. 3 குறிப்பிட்ட ஃப்ளவர் வெரைட்டிலேருந்து கேட்குறான். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனோட ஒய்ஃபுக்கு வந்து ஒரு பொக்கே மாதிரி கிஃப்ட் பண்ண போகிறான் போல். ஸோ ஒரு வயசானவங்க தான் ஃப்ளவர் பக் பண்ணிகிட்டு இருந்தான். என்னென்னு ஜான் வந்து கேட்டதுக்கு வந்து என்னோட ஆனிவர்சரி வரப்போது, என்னோடய ஒய்ஃப்க்கு ஃப்ளவர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவளுக்கு ஒரு பொக்கே மாதிரி க்ரியேட் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா. அண்ட் அவளால் வந்து எந்திரிச்சு வர முடியாது. இப்போ நடக்க முடியாத ஓல்டேஜில் இருக்கா. அதனால் நான் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதுக்கு வந்து ஜான் அப்போ வேணால் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நான் போகிற வழியில் வந்து என்னோடய ட்ராவல்ஸில் நிறையா ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி பார்ப்பேன். அதனால் அதெல்லாம் ப்ளக் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா. இது என்ன ஃப்ளவரு? ஓகேங்க, ஃபீவர் ஃபியூ அப்படின்றது அவன் கேட்ட ஒரு ஃப்ளவர் வெரைட்டி தான். அதை நம்ம ப்ளக் பண்ணுறோம். அடுத்து மீதம் இருக்க ஃப்ளவர் வெரைட்டிலாம் எங்கே இருக்குது நான் அப்படியே போகிற வழியில் பார்க்குறேன். இந்த சைட் குவெஸ்ட்டும் கம்ப்ளீட் பண்ணலாம். நான் சொன்னல சைட் குவெஸ்ட் எல்லாமே பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது மக்களே. There we go. That's one. You! There's some errant wrongdoers down the way seem to have eluded us. Round them ரைட்ரா. up and shoot them down. அடுத்த ரேண்டம் ஈவெண்ட் மக்களே. ஏதோ மார்ஷல் நினைக்கிறேன். பிரிசனர்ஸ் வந்து தப்பிச்சு போகிறாங்க போல். அதனால் ஒன்று சுட்டுப்பிடி இல்லை லேசோ வச்சு பிடின்னா நான் லேசோ வச்சு பிடிக்கிறேன்.
நிறைய ரேண்டம் ஈவெண்ட்ஸ் வருதுல்ல. நான் இந்த ஒரு எபிசோடில் நான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் எல்லா ரேண்டம் ஈவெண்ட்ஸும் பண்ணுறேங்க. நிறைய வெரைட்டிஸ், என்னென்ன வெரைட்டி ரேண்டம் ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத காட்டணுன்றதுக்காக அடுத்தடுத்த எபிசோடில் வந்து நான் ரேண்டம் ஈவெண்ட்ஸை கம்மி பண்ணிக்கிறேன். ஏன்னா ரேண்டம் ஈவெண்ட்ஸ் அப்படின்றது வந்து கொஞ்சம் ரிப்பீட்டேட்டிவாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் சொல்கிறேன். பட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மிஷன் அப்படின்றது வந்து ஒன்றுமே யூனிக்காக இருக்கும். அதனால் அது எல்லாமே நான் மேக்ஸிமம் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறேன். அவ்வளோதான். ஒருத்தனை பிடிச்சாச்சு. ஹார்ஸில் டோ பண்ணுமா? ஆமாங்க, அதே தான். செம்மல்ல. நம்ம ஆடியர் 2ல என்னெல்லாம் பண்ணுமோ அது எல்லாமே ஆடியர் 1லையும் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ அடுத்த ஒரு பிரிசனர் இருக்கான். அதுக்கு முன்னாடி இவனை கொண்டு போய் மார்ஷல் கிட்ட இறக்கி விட்டுருவான். அவ்வளோதான், இங்கே இறக்கி விட்ருவோம். எவ்வளோ ரிவார்ட் தராங்க அப்படின்றத பார்ப்போங்க. நம்ம ஆடியர் 2ல பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம ரேண்டம் ஈவெண்ட் பண்ணும்போது சில பேர்லாம் வந்து என் நன்றியை மட்டும் ரிவார்டாக வச்சுக்கோ அப்படின்ட்டு மசாலா அரைப்பாங்க. இதில் என்ன பண்ணுறானுங்க அப்படின்றத பார்ப்போம். அவ்வளோதான், ட்ராப் பண்ணியாச்சு. இப்போது செகண்ட் ஆளையும் பார்த்தீங்கன்னா ஒன்று கேப்சர் ஆல் கில் அப்படின்ற மாதிரி காட்டுது. நான் என்ன பண்ணுறேன், ஃபன்னுக்காக ரெண்டாவது ஆளை மட்டும் சுட்டு பிடிப்போமா என்ன அதுன்றதை பார்ப்போம். ஒருத்தனை வந்து நல்லவனாக காப்பாற்றிட்டேன், இன்னொருத்தனை வந்து கெட்டவனாக சுட போகிறேன். ஓடுறாரு பாருங்க, அப்படியே திரிக்க உள்ளாமல். அவ்வளோதான், செதுடானா சீனு. இப்போ ரிட்டர்ன் டு த லா மேன் ஃபார் யுவர் ரிவார்டு அப்படின்ற மாதிரி காட்டுது. அதுக்கு முன்னாடி இவங்கிட்ட என்ன வச்சுருக்கான் அப்படின்றத பார்ப்போம். எதுவுமே இல்லை. ஏன்டா பாக்கெட்டில் ஒன்று கூட இல்லையாம ஓடுற? ஆமாம், இவன் தான் பிரிசனர் ஆச்சு. பிரிசன்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருப்பான். அவங்ககிட்ட என்ன இருக்கும், நம்ம மார்ஷல் கிட்ட போய் வாங்கிப்போம். என்ன தரான் அப்படின்றத பார்ப்போம். அவனை $1 கீழே ஏதாவது கொடுத்தான்னு வைங்களேன். பரவாயில்லைங்க, அதிகமான ரிவார்டு தான் கொடுத்தா. அட பைத்தியக்காரன், என்னங்க சுட்டான்? அவனை சுட்டான் தானே? ஆமாம், செத்துட்டானே. எதுக்காக சுட்டான்? அடக்கு இருக்கா? அப்புறம் எதுக்குடா லேசோவை வச்சு அவனை உயிரோட பிடி ஆகுன்னு? ரெட் டெட் ரிடம்ஷன் உலகம் பயங்கர மோசமானது. ஆடியர் 2வும் அது மாதிரி தான் இருந்தது, ஆடியர் 1ம் அப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், குதிரையெல்லாம் கொண்டு போட்டிருக்கானுங்க. ரைட்டு, நம்மளுக்கு என்ன, இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். நானும் வெஸ்ட் டிக்கன்ஸ் மிஷன்ஸ் எடுக்கலான்னு பார்க்குறேன். தொட விட மாட்டேங்குது. ரேண்டம் ஈவெண்ட்ஸ் அவ்வளோ வருது, அண்ட் சைட் மிஷன்ஸும் வருது. பார்க்குறேன். நான் இப்போ தீவ்ஸ் லேண்டிங் அப்படின்ற நகரத்துக்கு தாங்க வந்திருக்கேன். எதுக்காகனா, ஸ்ட்ரேஞ்ச் மேன் நம்மளுக்கு ஒரு மிஷன் கொடுத்துருந்தால, யாரோ ஒருத்தன் இங்கே இருக்கான், அவன் வந்து ஒய்ஃபுக்கு துரோகம் பண்ண போகிறான், அவன் துரோகம் பண்ணாமல் தடுத்து நிறுத்து அப்படின்ற மாதிரி சொன்னான். அதுக்காக தான் எங்கே இருக்கான் அப்படின்ற தேடுவோம். அதுக்கு முன்னாடி இங்கே நியூஸ் பேப்பர் விற்றுட்ருக்கான் பார்த்தீங்களா பையன், அவன்கிட்ட ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கி பார்ப்போமா. ஆடியர் 2ல நான் எப்போயோ ஒரு வாட்டி, ஏதோ ஒரு எபிசோடில் ஒரே ஒரு வாட்டி மட்டும் வாங்கினேன். அதே மாதிரி இங்கேயும் ஒரு வாட்டி வாங்கி பார்க்குறேன், என்ன போட்டிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஏதோ பில் வில்லியம்சன் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருந்தான். $1 தாங்க. ஓகே, என்ன போட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் நான் படிக்க போகிறதில்ல, அந்தளவுக்கு பொறுமை இல்லை. ஜஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக நான் வாங்கினேன். சீனு மக்களே, ஸோ பட்டன் கிளம்பிடலாம். இப்போ அந்த ஸ்ட்ரேஞ்ச் மேன் சொன்ன ஆள், ஆமாம் இங்கே தாங்க இருக்கான். பிங்க் மார்க்கர் மாதிரி காட்டுது பார்த்தீங்களா மேப்பில். ஸோ அந்த சரௌண்டிங்குள்ளே தான் எங்கேயாவது இருப்பான் அப்படின்ற மாதிரி போல். எங்கே இருக்கான் அப்படின்றத தேடுவோம். நல்லா இருக்குல்ல தீவ்ஸ் லேண்டிங் கூட. ஆர்மடியில் கூட ஒரு பெரிய நகரம் மாதிரி தாங்க எனக்கு தோணுது. நீங்கள் வீடு மாதிரி காடு தெரியுமா, அது என்னென்னா நம்ம ரெண்ட் பண்ணலாம் போல். அந்த வீட்டை வந்து நம்ம ரெண்ட் பண்ணிட்டோன்னா அந்த இடத்துல நம்ம சேவ் பண்ணி ஒரு நாள் தங்கிக்கலாம். அந்த மாதிரி இங்கே தான் உள்ள கொஸ்டின் மார்க் காட்டுது. இதுக்குள்ளேயே இல்லை பக்கத்து பில்டிங்கா? இல்லை பக்கத்து பில்டிங்கு. இங்கே தான் எங்கேயோ ஒருத்தன் என்ன பண்ணிகிட்ருக்கான். இதுதான் சலூன் போல், தீவ்ஸ் லேண்டிங் சலூன். இங்கே நின்றுருக்காரு பாருங்கள் தலைவர். ஸோ பேசிகிட்டு இருக்காரா, இவர் வந்து தடுத்து நிறுத்தணுமா. எவன் தடுத்து நிறுத்த போகிறான்? நான் $15 கொடுத்து என்கரேஜ் பண்ண போகிறேன். நீ போடா சொன்னோம், ஜல்சா பண்ணு. Yeah, and what do you want? Look, don't ask me how, but I know what you're about to do, and you need this. What? அவனுக்கே ஒன்றும் புரியல. யாரா அவன் வந்து பணத்தை கொடுக்குறான்னு யோசிக்கிறான். No need to thank me. It's obvious you need this. You're damn right I do. I deserve a good woman. You're right. Don't mention it. Yeah. Go on now. வேறு லெவலில் மக்களே. ஸோ ஸ்ட்ரேஞ்ச் மேன் பார்த்தீங்கன்னா நம்மளை ஒரு நல்ல காரியம் பண்ண சொல்லலாம். ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா அவனை காசு கொடுத்து உசுப்பேற்றி விட்டோம். ஏன்னா ஜான்னா கெட்டவன். இது நான் சொல்லங்க, நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. You're a nice lady and all, but this ain't my thing no more. அந்த லேடி பார்த்தீங்கன்னா என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி கேட்டால். பட் ஜான் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, அதெல்லாம் விட்டு பல காலம் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி நழுவிட்டான்.
ஸோ அடுத்து நம்ம எப்போ ஸ்ட்ரேஞ்ச் மேன் முகத்தில் முழிக்க போகிறோம்னு தெரியல. முழிக்கும் போது கண்டிப்பாக கற்றுவான், அப்போ நம்ம பேச்சு வாங்கிப்போம். ஆனால் அந்த ஸ்ட்ரேஞ்ச் மேனை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்க. ஆரியா 2 கேமில் வந்து ஏதோ ஒரு இடத்துல அவனை எங்கேயோ நான் பார்த்துருக்கேன். எங்கே பார்த்தேன் அப்படின்னு தான் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு யாருக்காவது ஞாபகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபைனலி வெஸ்டிகன் மிஷன் எடுக்கலான்னு வந்திருக்கேன். அதாவது அந்த போலி டாக்டர் ஊர் மக்கள்லாம் வந்து கவலையாக இருக்காங்களாமா, இவர் தொலைஞ்சிட்டாரு அப்படின்ட்டு. அதனால் போய் ரெஸ்கியூ பண்ணலாம். Excuse me, sir. You need help? தூங்கிட்டு இருக்கானா செத்துட்டானா? Mister, you alive? Fucker. God damn it. Good. உயிரோட தான் இருக்கான். Excuse me? I said, no, I'm not okay. Do I look like I'm okay? You look pretty good for a corpse. Praise be. Move up, mister. Time to get you to a doctor or an undertaker. Whichever you need once we get to town. St. Peter, open up them pearly gates. I'm coming home. எப்படி இந்த காட்டுக்கு நடுவில் வந்து மாட்டினான்னு தெரியல. அதான் ஜான் நக்கல் அடிக்கிறான். டாக்டர் கிட்ட உன்னை கூட்டு போகலாமா இல்லை அண்டர்டேக்கர் கிட்ட கூட்டு போய் உன்னை புதைச்சிடலாமான்னு இனிமேல் தான் முடிவு பண்ணோம். வாடா எந்திரி அப்படின்றான். Hurry, sir. I'm bleeding like a badly butchered hog. You'll be fine. Just focus. இந்த டாக்டர் வண்டியை பார்க்க அந்த ரோட்ஸ் நகரத்தில் இருந்த டாக்டர் வண்டி மாதிரியே இல்லை. You better take the reins. I don't think I'm strong enough. ரைட்டுங்க, நம்மளை ஓட்ட சொல்கிறான். அவனால் ஓட்ட முடியாதாமா, ஓட்டலாம். Just sit up straight, will you? ஸோ நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி ஆர்த்தர் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுவான் பார்த்தீங்களா. ரோட்ஸ் நகரத்தில் ஒரு டாக்டர் வந்து அவனுடைய வண்டியை திருட்டு போயிட்டாங்க. ஆர்த்தர் வந்து அதை ரெஸ்கியூ பண்ணி எடுத்துருவான். அந்த வண்டி மாதிரியே இருக்குங்க. இப்போ ஆர்மடிலோ நகரத்துக்கு நம்ம போனோம். அண்ட் வெஸ்டிகன்ஸோடைய ஹெல்த் வந்து மேலே காட்டுது. ஸோ அது வந்து கம்மியாகாமல் நம்ம பார்த்துக்கணுமா, அப்படின்னா பொறுமையாக தான் ஓட்டணும். John Marston. Oh, good God! Out of the frying pan into the fire. Excuse me. How many outlaws can a man encounter in one day? You must have me mistaken with somebody else, friend. The Pollard twins, Walton's gang. I know who you are. My God! They've come back to ஆஹா, finish me off. அவுட்லாஸ் வந்துட்டாங்க மக்களே. ஆக்சுவலாக அவுட்லாஸ் தான் இவனை கடத்தி கொண்டு வந்து இங்கே போட்டிருக்கானுங்க போல். ஸோ எல்லாரையும் தெரிக்க விடுவோம். எனக்கு நார்மலாகவே இதில் காம்பேட் வர மாட்டேங்குது. இதில் வண்டியில் போகும்போது காம்பேட் வேறையா, இது கொஞ்சம் நேரம் ஆகும் அடாப்ட் ஆகிறதுக்கு. நான் அடாப்ட் ஆகிறதுக்குள்ளே வெஸ்டிகன்ஸை சொர்க்கத்துக்கு வந்து அனுப்பிச்சி விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே போட்டு தள்ளுவோம். அவ்வளோதான், ஒருத்தங்காலி இன்னும் ஒருத்தன் தரத்திட்டு இருக்கான். நான் ஹேண்ட்லிங்கும் கரெக்டாக பார்க்கணும், ப்ளஸ் வந்து ஷூட்டும் கரெக்டாக பண்ணணும். சீனுடா, வேறு வழி இல்லை, நம்ம காட்டா மாதிரி ஓட்டி தான் இவனை கொண்டு போய் சேர்க்கணும் மக்களே. Bandits! Hoodlums! The scoundrels robbed me blind and left me to die! I can see that. Once again, a victim of my own success. They seem for a man in a well-cut suit and this happens. Do you know who they were? No idea. I'm not the kind of man who has enemies. வந்துட்டானுங்க, Appear to be giving up. எல்லாவனையும் திருக்கி விடுவோம். இப்போ ஓரளவுக்கு கரெக்டாக அடி விடுது பார்த்தீங்களா. அதான் சொன்னேன், கொஞ்சம் நேரம் ஆகும் அடாப்ட் ஆகிறதுக்கு. I knew you'd come. What? I knew this wasn't my time. He has a greater purpose for me. You're delirious and plain dumb, friend. Fate brought you to my aid. Why else are you helping me? இவன் டாக்டரா இல்லை ப்ரீச்சரா? Come on, hurry! ஆஹா, மேலே அவனோட ஹெல்த்தை பாருங்களேன். ஆர்மடிலோ நகரத்துக்குள்ளே வந்துட்டோமா, கிட்ட கண்ணுக்கு தெரியுது ஆர்மடிலோ நகரம். ஆனால் மேலே அவனோட ஹெல்த்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது. எதனால் இப்படி குறையுது சரசரன்னு? நல்ல வேலைங்க, நகரத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா அவனுடைய ஹெல்த் குறையிறது நின்றுச்சு. We're nearly there. Into your arms! இவன் ஏன்டா இப்படி அழுகுறான்? அடப்பாய், You need more than a doctor, my friend. அது நம்ம கரெக்டு This தான். is it. You're gonna make it. ஆனால் இவனே ஒரு டாக்டர் தானே. டாக்டருக்கே டாக்டர் தேவைப்படுதா? Armadillo, we made it safe. You'll be happy to know. Thank you, sir. Thank you. You're a gentleman and a true man of honor. Coming from you, I doubt that means much, but I appreciate the civility. I owe you, sir. And I always pay my debts. எவ்வளோ கொடுக்க போகிறான்னு தெரியல. Jesus! But if I die, I'm sorry for it. அடப்பாய். I'll be your man for... Let's get you fixed up first. Then we'll decide what you're my man for. ஸோ முதல்ல நீ உயிரோடு இருக்கியான்னு பார்ப்போம், அதுக்கப்புறமா நீ காசு தரதை பற்றிலாம் பேசலாம் அப்படின்றான் சானு. ஜென்ரல் ப்ராக்டிஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கல. அப்போனா டாக்டர் தானே. ஓகே, ஃபேமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஆனரும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டேஞ்ச் பேண்ட் பண்ண மிஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஆனர் -200 ஆச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வெஸ்டிகன்ஸ் மிஷனும் இருக்குது, பட் அது பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கு வரணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ அதனால் நம்ம மார்ஷல் மிஷன் பக்கத்தில் ஏதோ ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருக்கு.
ஸ்ட்ரேஞ்சர் மிஷன் போல். என்ன ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்றத பார்ப்போம். ஏன் அழுதுட்டு இருக்கா என்னன்றதை போய் கேட்போம். அவளோட பையனை காணும் போலங்க. Who did? He's missing. He's only a youngster. My boy is missing. Where? Who took him? Them people in the hills. Them hills near Hanging Rock. They took him. Can't the police force help you? No. They can't even help themselves. Please, sir. My son is missing. I need your help. If I find him, I'll bring him back to you. யாருன்னு தெரிலங்க, பாவம். அவளோட பையனை வந்து காணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஏதோ ஒரு ஹில்ஸ் பக்கத்தில் காணாமல் போயிட்டான். அதனால் இந்த ஹில்ஸில் வாழ்கிற மக்கள் தான் அவனை எடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. யாருன்னு தெரில, யாராவது காட்டுவாசிங்களா என்னன்ட்டு. அதான் ஜான், நீ காப்ஸ் கிட்ட நீ சொல்ல வேண்டியதானே, அவனுக்கு காப்பாற்றி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்களால காப்பாற்றிக்க முடியாது, நான் அவங்ககிட்ட போய் ஹெல்ப் கேட்கவா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸ்டிக்கன்ஸ் வந்துருச்சா? மணி 7 ஆயிடுச்சா? இல்லைங்க, இன்னும் 7 ஆள். நான் ஃபஸ்ட்டு இவனுடைய ஸ்டோரி யாருக்கு முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். இப்போ வேறு வழியில் நம்ம மார்ஷல் மிஷன் தான் எடுக்கணும். அவன் எடுப்போம். அவ சொன்ன ஹில் சைட் போகும்போது அவனோட பையனை கண்டுபிடிச்சி தரலாம். ஏதோ வேட்டைக்கு தயாராகிறான்னு நினைக்கிறேன். என்ன பண்ண போகிறான்? Since you're here, you want to make yourself useful? Not particularly. Listen, son, I know you got a mission, but right now I need another gun. Why? What's happening? We've had this problem for months with this group of bandits who are getting drunk and murdering settlers. Last night they went to a big place up near Ridgewood. They burnt the place down, killed the men, burning most of them alive, and women. Women folk then got their throats slit. One of them survived and walked in here this morning. Anyway, we got a posse gathering up near Ridgewood. Will you ride with us? All right. Thank you, John Marston. It's gonna be a bloody job. I don't think I know any other kind, sir. பயங்கரமான ஆளாக இருக்கானுங்களே இந்த பேண்டிட்ஸ்ன்றவனுங்க. ஸோ பேண்டிட்ஸும் அவுட்லாஸும் ஒன்றா அப்படின்றது தெரியல. இந்த பேண்டிட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிஜூட் லொக்கேஷன் பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்தையே சூறையாடி அங்கே இருக்க மென் உமன் எல்லாரையுமே காலி பண்ணியிருக்காங்க போல. அதில் உயிர் தப்பிச்ச ஒரே ஒரு பொண்ணு வந்து மார்ஷல் கிட்ட வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக மார்ஷல் வந்து ஜானுடைய ஹெல்ப்பு கேட்டு அந்த ரிஜூட் லொக்கேஷனில் போய் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். All right, boys, let's move it out. Marston, I hear you caught up with Mr. West Dickens. I did. For a man who claims to have found a remedy to all ailments, he was in pretty bad shape. His tonic has helped a great many people. It's a medical breakthrough from the East, the result of years of research. If only it could cure him of his diarrhea of the mouth. I wouldn't be so dismissive of science if I was you. Times is changing fast. He's no more a scientist than I am a priest. அவனே ஒரு போலி Spend their டாக்டர் தான். hard-earned money however they please. He's certainly a character, that West Dickens. I can't understand a goddamn word he said. A more flannel-mouthed bunko artist I've never met. Hey, Marshal, see those vultures? I see him. Marston, you and Eli go check it out. ஓகே மக்களே, அங்கே பாதிங்களா பருந்துங்க சுற்று போட்டுட்டு இருக்கு. ஸோ என்ன அப்படின்றத போய் மார்ஷல் செக் பண்ண சொல்கிறான். நம்மளும் எல்லாரையும் போய் செக் பண்ணலாம். அடடா, கொடூரமாக கொலை பண்ணிடுறாங்க. survivors here, Marshal. யாருங்க இப்படி வேலையை பண்ணி வச்சிருக்கா? பேண்டிட்ஸ்ன்றவனுக்கு எவன் தெரியலையே. Man, this don't look too good. குதிரை கொண்டு எல்லாத்தையுமே நாசம் பண்ணுறானுங்க. Somebody was so busy killing people they went and dropped their gun. ஏதோ ஒரு கன்னை மட்டும் ட்ராப் பண்ணியிருக்கானுங்க. வேற லெவலில் இருக்குது. என்ன கன் இது? ரிப்பீட்டர் மாதிரி தான் இருக்குது. ஆமாம், வின்செஸ்டர் ரிப்பீட்டர் அப்படின்ற மாதிரி காட்டுது. சரியான கன்னுன்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு இருந்தது வந்து நார்மலான கன்று தான். எப்படி செலக்ட் பண்ணணும்? ஓகே, வெப்பன் செலெக்ஷனுக்குள்ளே போயிட்டு வின்செஸ்டர் ரிப்பீட்டர் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி ரிப்பீட்டர் கார்பைன் ஏதோ இருந்தது. ஸோ நான் வின்செஸ்டர் ரிப்பீட்டர் வச்சுட்டு செலக்ட் கொடுத்துக்குவா, யூஸ் நவ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டேன். சூப்பர் மக்களே. ஸோ இப்படி தான் நம்ம இல்லைங்க ஆடியோ 2 மாதிரியும் நம்ம செலக்ட் பண்ணலாம் போல். அப்புறம் எதுக்கு சுற்றி வளைச்சி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துச்சுன்னு எனக்கு தெரியல. இந்த கேமில் கன்னு கேமெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ண முடியுமான்னு தெரிலங்க. ஆடியோ 2 கேமில் பார்த்தீங்கன்னா நம்மளால் எக்ஸ்பிரஸ், ரெகுலரு, அதுக்கப்புறம் ஸ்லக்கு இந்த மாதிரி ஆமெல்லாம் சூஸ் பண்ண முடியும். பட் இதில் ரெகுலர் மட்டும் தான் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. கொடுத்துருந்து பார்ப்போம். Man does that. A bunch of weak men. A pack of cowards is the most dangerous kind. Some men are just born plain evil. I think it's this land that makes them men, as much as the other way around. Men are born, and then they're formed. At least that's how I see it. ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்களேன், சுடுகாடு. ஆடியோ 1 கேமில் முதல் வாட்டி நான் சுடுகாடை பார்க்குறேன். I can see more vultures up ahead. We best take a look, boys. ஸோ இன்னும் ஏகப்பட்ட பருந்துகள் வந்து சுற்றி போட்டுட்ருக்கு. இங்கேயும் கொலை பண்ணி போட்டிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, போய் பார்ப்போம். ஏகப்பட்ட இடத்துல வேலையை காமிச்சிட்டு போயிருக்கானுங்களேன். ஸோ சின்ன சின்ன கேம்ப் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கவங்ககிட்டலாம் வந்து வேலையை காமிச்சிட்டு போயிருக்கானுங்க பாருங்களேன்.
ஸோ கேம்ப் போட்டு தங்கியிருக்கானுங்க, அவங்களையும் காலி பண்ணி இது பண்ணியிருக்கானுங்க. More dead bodies. And the fire's still smoking. Those scumbags must still be around. Come on. இல்லைங்க, ஆளுங்களை கொலை பண்ணிட்டு இவனுங்க கேம்ப் போட்டிருக்கானுங்க போல, பேண்டிட்ஸ் கேம்ப் போட்டிருக்கானுங்க போல, இப்படிதான் அவன் சொல்கிறான். ஏன்னா ஆமாம், ஸோ ரிஜூட் ஃபார்மில் தான் இன்னும் இருக்கானுங்க, போய் பிடிப்போம். Marston. Yeah, but not like that. It wasn't our way. At least it wasn't my way. Killing and thieving's never right, boy. No matter how you dress it up. Unless it's ordered by a court of law, you mean? This is too quiet. இதுதாங்க அந்த ரிஜூட் ஃபார்மு, பட் அமைதியாக இருக்கு பாருங்க. யா, ஸோ லெட்ஸ் சர்ச் த ஏரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன்னா ஆளுங்க இருக்க மாதிரியே தெரில, ஆனால் இங்கே தான் இருக்கானுங்க, எங்கேயாவது விழுந்துட்டு இருக்காங்களா அப்படின்றத நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம். Shed's clear, Marshal. அண்ட் இந்த இடத்துக்கு வரும்போது சொல்லிட்டு இருந்தான் பார்த்தீங்களா, ஜான் நீயும் அவுட்லாவை சேர்ந்தவன் தானே, அப்போ நீயும் இப்படி தான் காட்டு மராண்டி மாதிரி இருப்பியா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து எங்களோட கேங் வந்து இந்த மாதிரி இருக்காது, நாங்கள் வந்து ஒரு மாரல் கோடு வச்சுருப்போம், அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் நடந்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஐ திங்க் ஓசியா அண்ட் டச்சை மென்ஷன் பண்ணுறான்னு நினைக்கிறேன். இங்கேயும் இல்லை மக்களே, அப்போ எங்கே இருக்கானுங்க? ஜாயின் மார்ஷல் அட் த பான் அப்படின்ற மாதிரி காட்டுது. பானில் போய் பார்ப்போம். எப்படியும் பான் கதவை திறந்தவொன்னு ஏதாவது அதிர்ச்சி காத்து இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அந்த பேக்ரவுண்ட் டீம் பாருங்களேன், அப்படியே கான்ஸ்டண்ட்டாக ரன் ஆகிட்டே இருக்குது, செம்மையாக இருக்குது. That ain't right. No one would board up a barn like this. Break that door down. The rest of you, get your guns ready. ரைட்டு மக்களே, பான் கதவை உடைக்க சொல்கிறான், அதனால் நம்ம அந்த போர்டப் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையுமே திருக்கி விடுவோம். லாஸ்ட்டு எதுக்கும் ரெடியாக இருப்போம். ஏய் அடடா, என்ன பண்ணி வச்சுருக்கானுங்க பாருங்களேன், கொடூரமாக கொலை பண்ணி தூக்கில் தொங்க விட்டுருக்கானுங்க. ஒரே ஒரு சர்வே மட்டும் இருக்கா. பா கொடுமடா. அவ்வளோதாங்க, எல்லாமே திருக்கி விடுவோம். ஸோ இவரோட ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து கடத்தி ஹாஸ்டேஜாக வச்சுருக்காங்க போல், அதனால் அந்த பேண்டிட்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணிவிட்டு அவங்கள ரெஸ்கியூ பண்ணோம். ரெஸ்கியூ பண்ணலாம் மக்களே. இங்கே உட்காந்து போனோம்ம பொறுமையாக அடிப்போம். ரிப்பீட்டரில் வச்சு அடித்தா தான் ஓரளவு டிஸ்டன்ஸ் போவோம், அதனால் நான் இந்த மிஷன் ஃபுல்லாகவே ரிப்பீட்டர் யூஸ் பண்ணுறேன். எதுக்காக இந்த அப்பாவி மக்கள் இப்படி வேட்டையாடி வச்சுருக்காங்கன்னு தெரில. நம்ம இப்போ ஃபண்ணுக்காக வேட்டையாடலாம். இவங்க எல்லாரையும் கண்ணில் தென்படுறவங்களாம் வேட்டையாடி திருக்கி விடுவோம். அவ்வளோதாங்க, வெளியே இருக்கவங்க எல்லாருமே காலி பண்ணியாச்சு. உள்ளே போய் மீதம் இருக்க எல்லாருமே செதற விடுவோம். உள்ளே அந்த அளவுக்கு பெருசாக இருக்க மாதிரி தெரியல, ஒரு 4 பேர் தான் இருக்கானுங்க. நான் இவங்ககிட்ட இருக்க ரிப்பீட் ரேமெல்லாம் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், உள்ளே எவன் இருக்கானோ எல்லா தலையும் செதற விடுவோம். ஓடுறான் பாருங்க, உளிராராமா. அவ்வளோதான், சாவு நாய். இன்னும் ஒருத்தன் கீழே இருக்கான், மீதம் இருக்க 2 பேர் மேலே இருக்க மாதிரி காட்டுது மேப்பில். எங்கே இருக்கான்? இது இங்கே இருக்காரு. ஆஹா ஆஹா, அவ்வளோதான், செத்துட்டான். இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தோன்னா நம்மளை காலி பண்ணியிருப்பான். மேலே ஸ்டெப்ஸில் ஏறி மீதி இருக்க 2 பேரை காலி பண்ணலாம். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க மாதிரி காட்டுது. பொறுமையாக எங்கே இருக்கான்? இது இங்கே தாங்க இருக்கான். ஹாஸ்டேஜ் வச்சுருக்கான். ஆஹா, நல்ல வேலை, செவுத்தில் அடிச்சுட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம் ரிப்பீட்டரை வச்சு. கொஞ்சம் கரெக்டாக வியூ இருந்தால் தான் படுது, இல்லைனா பட மாட்டேங்குது. இந்த ரூமில் ஒருத்தர் இருக்காங்க, அப்படியே டோர் அடித்து பார்ப்போமா? இல்லையே, டோர் திறக்க மாட்டேங்குது, நம்ம தான் திறக்கணும். அப்புன்னு அவ்வளோதான் மக்களே, செதறிட்டான். கொஞ்சம் விட்டுருந்தானா அவளை சுட்டுருப்போம். பாவங்க, பயங்கரமாக பயந்துருக்கா. ஸோ ரொம்ப குடும்ப பண்ணியிருப்பாங்க போல. அவ்வளோதான், இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் லூட் அடிக்கலாமா? எதுவும் தேவையில்லைங்க, அப்படியே போய் டக்குன்னு நம்ம மார்ஷல் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே எதுவும் பெருசாக தேடுற மாதிரி இல்லை. நம்மளுக்கு முன்னாடியே பேண்டிட்ஸ் எல்லாம் லூட் அடிச்சுப்பானுங்க. நான் சும்மா ரிப்பீட் ரேமை மட்டும் எடுத்துக்கிறேன். இதோட சேஃப் ஆகுமா அப்படின்றது தெரியல. அந்த பேண்டிட்ஸோடைய தலைவன் யாரோ அவனை வேட்டையாடினா மட்டும்தான் இதெல்லாம் சேஃப் ஆகும். செம்மையா கோவமா இருக்கால. ஒன்னு அவ கேக்குறது நாக்க புடிங்கி சாவலாம் போல இருக்கு மார்ஷலுக்கு. அப்ப கூட பாருங்க, மார்ஷல் சரியான கிறுக்கனா இருக்கான். $50 பே பண்றாராம் அந்த பாஸை வேட்டையாடி கொண்டு வரவனுக்கு. அவளே பாவம் துக்கத்துல கத்திக்கிட்டு இருக்கா. ரைட்டுங்க,
போய் எவன் அப்படின்றத போய் பார்ப்போம். ஆடியா 2 கேமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு சில பேண்டிட்ஸ் தெரிஞ்சிட்டு இருந்தாங்கல்ல, லைக் லெமனைன் ட்ரேடர்ஸு, அதுக்கப்புறம் மர்ஃபீஸ்லாம் காட்டு மராண்டிங்க மாதிரி இருப்பானுங்க. What? Williamson's men? Maybe. All this sure looks like their handiwork. Makes sense if they took this road. Come on, Marshal. This might be our chance. அடா பாங்களா, இந்த பேண்டிட்ஸ் வேற யாரும் இல்லைங்க, பில் வில்லியம்சனுடைய ஆளுங்க தான் இந்த வேலையை பார்த்துருக்கானுங்க. Williamson anyway, Marston. Let's just say he's the currency in a complicated transaction. What the hell are you talking about? Some people I have the displeasure of knowing want him dead. Why does that involve you? We used to run in a gang together. He was once like family. If this is how you treat your family, I'd hate to see what you do to your enemies. That was a lifetime ago. And bearing in mind, he's left me for dead the last 2 times I've seen him. I'm about... Wait, who's that up there? 2 வாட்டி எப்போ பில் சாவறதுக்கு விட்டான் ஜான். You just walk away now, John. அண்ட் அவர் தான் மக்களே, பில்லு I தான். didn't kill you before, but I sure as shit will now. Get yourself down here, Bill. You know you ain't man enough to stop me. ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டி பில் சுட்டது பார்த்தீங்கன்னா வார்னிங் ஷாட் தான் No, போல. I don't want to kill you, but I will. You always did have a high opinion of yourself, John. Dutch always said you were an arrogant son of a bitch. I guess he was about right. Get him, boys! அவ்வளோதாங்க, இந்த வாட்டி வார்னிங் ஷாட்லாம் கிடையாது, உண்மையாகவே சுட போகிறான். எல்லாரும் கவரில் போய் இருக்கலாம் அப்படின்றானுங்க. கவரில் போகிற வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணானுங்க. சுடுறானுங்க. எங்கே பில் வில்லியம்சனு வேட்டையாடுவோம். இல்லை மக்களே, பில் வில்லியம்சன் ஆக்சுவலாக போயிட்டான்னு நினைக்கிறேன். அதே தான், பில் வில்லியம்சன் போயிட்டான். நம்ம வந்து அவனோட கையாளுங்களை வேட்டையாடணும். ஸோ இந்த மாதிரி அல்ல கையில் அனுப்பிச்சி விட்றான், எல்லாமே சதற விடுவோம் பட்டு. இன்னும் ஒரு 3 பேர் இருக்க மாதிரி மேப்பில் காட்டுது. இங்கே ஒருத்தர் இருக்கான், இன்னும் 2 பேர் எங்கேருந்து அடிக்கிறானுன்னு தெரில. நான் சொன்ன மாதிரி இந்த கேமில் பட்டு லைஃப் காலியாதுங்க. எனக்கு அது டக்குன்னு மெடிசின் போடுறது அதெல்லாம் என்ன பட்டன் கூட தெரிய மாட்டேங்குதா, அப்படியே தான் நான் ஆடிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய பேர் வரானுங்க. ஆடியோ 2ல் பார்த்தீங்கன்னா நம்ம வெப்பன் வீல் செலக்ட் பண்ணி ஐட்டம்ஸ் இருக்கும், அதுலேருந்து மெடிசின்லாம் போடலாம். இதில் அப்படி போட முடியல, நம்ம ஸ்டார்ட் ப்ரெஸ் பண்ணி அதுக்குள்ளே இன்வென்ட்ரிக்குள்ளே போய் தான் நம்ம போடுற மாதிரி இருக்கா. அது போடுறதுக்கே கடுப்பாக இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா ஆட்டோமேட்டிக்காக ரீஜென்ரேட் ஆகிறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரீஜென்ரேட் மாதிரி ஆகுது. அதனால் கவர்லேருந்து ஆடுற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அவ்வளோதான், இன்னும் 4 பேர் தான் இருக்கானுங்க மேப்பில், அப்படி தான் காட்டுது. இன்னும் 3 பேர் அங்கே இருக்கான், ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். இந்த லெஃப்டில் ஒருத்தன் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். அவ்வளோவாங்க, எல்லாரும் காலின்னு நினைக்கிறேன். ஒருத்தன் ஓடுறான், ஓடி போயிட்டான். அவ்வளோதான். Look what I got here. There's something that you're still breathing. யாருன்னு தெரியலங்க இவன். Come on, Bessie, give. எனக்கு தெரிஞ்சு பில் வில்லியம்சனுடைய மெயின் ரைட் ஹேண்டாக இருப்பான்னு நினைக்கிறேன். Norman Deek. அப்படிதான் சொல்கிறான், நார்மன் டீக் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். Nice to see you again, buddy. Thanks for your help, John. Norman here is going to help us get to Bill. Ain't you, Norman? Thank you, Mr. Dick. Mighty kind. You! Hog time. Let's get him to jail. அதே தாங்க. ஸோ இவனை வச்சு பில் வில்லியம்சனை பிடிக்க போகிறானுங்க. வேற லெவல் மக்களே, செம்ம. ஸோ நம்ம பில் வில்லியம்சன் கிட்ட வந்து நெருங்கிட்டு இருக்கோம். எப்போ பிடிக்க போகிறோம்னு தெரியல, பிடிக்க போகிறோமா போட்டு தள்ள போகிறோமான்னு தெரியல, பார்ப்போம். ஆனால் பில் வில்லியம்சன் இந்த அளவுக்கு கேடு கட்டவனா மாறுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஆடியோ 2 கேம்லேயும் கெட்டவனாக தான் இருப்பான், ஆனால் இந்த அளவுக்கு கேடு கட்டவனா இல்லைல்ல. டச் கேங்கில் இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவன் ஓரளவுக்கு நல்லவனாக இருந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. எப்போ இந்த மாதிரி ஒரு பேண்டிட் மாதிரி ஆகி ஊர் மக்களெல்லாம் காலி பண்ணி ஃபன்னுக்காக தெரியல. எனக்கு தெரிஞ்சு டச் கேங்லேருந்து எல்லாருமே வெவ்வேறு திசையில் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமாவே பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப் மாறிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேங்க. ஏன்னா அவங்க கேங் கூட இருக்கும் போது ஒரு கட்டுக்கோப்பாக இருந்திருப்பாங்க, பிரிஞ்சு போனோன்னா அவங்களோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஜானை வச்சு விளையாடும் போதே அப்படி தானே. ஜான் ஆடிஆர் 2லையும் ஆடிஆர் 1க்கும் பாருங்களேன், அவனுடைய ஹானர் சிஸ்டமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இல்லை நான் ப்ளே த்ரூ பண்ணுறது அப்படி இருக்கான்னு தெரியல. நான் இப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மிஷன் பண்ணலாம் தாங்க வந்திருக்கேன். அதாவது ஸ்டார்டிங் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மிஷன் எடுத்து தெரியுமா, ஒருத்தன் கிட்ட இருந்து நிலத்தை அடிச்சு பிடுங்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னா பாருங்க. ஏன்னா அந்த நிலத்துக்கடியில் வந்து தண்ணி சோர்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னான். ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கேன். பிளசன்ஸ் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி காட்டுது. இதுதாங்க அந்த வீடு. ஒன்றுமே இல்லாமல் நம்ம பீச்சர் சோப்பில் ஃபஸ்ட்டு ஒரு வீடு வாங்கணுமே, அதே மாதிரி இல்லை. Howdy, friend.
I didn't know anyone lived out here. Whoa! வந்தவன மறட்டுற டேய். Now you can't rob the place now, can you? Now get! Friendly old bastard, ain't you? I don't need me no friends, friend. We all need friends, old-timer. We die alone, but we live among men. இந்த வீட்டுக்குள்ள அப்படி என்ன வச்சிருக்கான் அப்படின்னு நம்மள பயமுத்துறான். இங்க ராப் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் இத்து போன வீடா இருக்கு. Interested in moving out this way with my family. Would you be willing to sell me a parcel of land? We wouldn't even have to speak or nothing. Land's too dry for farming. Bandits run all the cattle off. Why you want this land? I guess I just like the scenery. சீனரி ஆமா டேய். Well, I don't know. Maybe for $200 I could give you the deed to this land, find myself a place up in Blackwater. ரைட் மக்களே $200 Although I never கேக்குறான். could stand the people down there. No, sir. ஸோ இந்த இத்து போன நிலத்துக்கு $200 கேட்குறாங்க. கிவ் கிளை $200 அப்படின்ற மாதிரி காட்டுது. இல்லைனா டேக் இட் பை ஃபோர்ஸ்ன்னு காட்டுது. தெறிக்க விட்டு எடுப்போம். நம்ம தான் கெட்டவனாச்சு. சாவுடா. ஏய் அடிக்கிறான்ப்பா. ஆஹா அவ்வளோதான் செதறிட்டான். ஒரு அடியில் செதறிடுவான்னு நினச்சேன். ரைட்டு இப்போ நம்ம அவங்ககிட்ட இருந்து டீட் எடுக்கணும்ல, லூட் அடிப்போம். எங்கடா வச்சுருக்க உன்னோட சொத்தை? அவ்வளோதாங்க, அவனோட சொத்தை பறிமுதல் பண்ணியாச்சு. அண்ட் ஆனர் பார்த்தீங்கன்னா -100. வீட்டுக்குள்ளே ஏதாவது தேருதான்னு பார்ப்போமா? இல்லைங்க, இந்த வீடை வந்து நம்ம சேஃப் ஹவுஸாக யூஸ் பண்ணிக்கலாம் போல். யா அந்த மாதிரி தான் காட்டுது. ஓகே, நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட போய் அந்த பத்திரத்தை ஒப்படைச்சிருவோம். அதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ தரான் அப்படின்றத பார்ப்போம். இந்த நிலத்துக்கடியில் அவ்வளோ வாட்டர் சோர்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னான். பட் மேலாப்பெல்லாம் பாருங்கள், வறண்ட பாலைவனம் மாதிரி இல்லை. நம்ம ஜானோடைய பீச்சர் சோப் லொக்கேஷனில் போய் பார்க்கணுங்க அவனோட வீடு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா அந்த இடமும் பார்க்க இதே மாதிரி தான் இருக்கும். இங்கே ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மிஷன் காட்டுதுங்க, யாருன்றதை பார்ப்போம். யாரோ படுத்துக்கிட்டு இருக்கா நடுக்காட்டுக்குள்ளே. இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லை. ஆமாங்க, அந்த ட்ரெயினில் வந்தாலே ஒரு ஃபாதர் கூட பேசிட்டு இருந்தா பார்த்தீங்களா? Howdy, miss. What are you doing out here? I'm thinking. ஏன் இவ இப்படி ஆயிட்டா? Have I seen you before? Oh, yes, I think so. On the train from Blackwater, perhaps. Yeah. Yeah, you were talking with the preacher. Yes, sir, I was. I don't know if it's so safe out here, miss. Oh, Jenny. You can call me Jenny. அடடா, எந்திரிச்சு நீ கூட முடியல அவளால. I'm safe because I have faith. So, faith can move mountains. That's the whole point. அடடே பைத்தியமா? You're trying to move a mountain? Oh, no, I can't do anything. But with faith, I can achieve great things. ஸோ அவளுக்கு வந்து நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. I know it. நம்பிக்கை இருந்தா எதுனாலும் சாத்தியம் அப்படின்ற மாதிரியும் சொல்றா. Back into town, ma'am. You seem kind of unwell. Oh, I get such clarity out here. I see things purely. The world is so beautiful. And full of things that'll kill you, including illness. Nothing's gonna kill me, sir. Well, take care then. நம்மளுக்கு எதுக்கு, நம்ம கிளம்பலாம் இந்த இடத்த விட்டு. பைத்தியத்துக்கிட்ட எதுக்கு பேசிக்கிட்டு. ஸோ ஃபெய்த்துன்றா. ஃபெய்த் காரணமாக அவள் வந்து இங்கே இருக்கானா. ஹெல்ப் ஜென்னி பை பிரிங்கிங் ஹர் மெடிசின் அப்படின்ற மாதிரி காட்டுது. என்கிட்ட ஏற்கனவே மெடிசின் இருக்குன்னு நினைக்கிறேங்க. அப்படியே போய் கொடுக்கவா அப்படியே மிஷின் இருக்கிற. ஆமாங்க. ஸோ மெடிசினையாவது அட்லீஸ்ட் சாப்பிட்டு. Miss Jenny. இன்னமும் முடியாத மாதிரி இருக்கால. Don't look like the Almighty's much inclined to help you out here. I was kind of worried about you, so I brought you some medicine. Oh, heavens. Oh, praise you, Lord. I knew you'd save me. Excuse me? You see, it was only through His will that you were ordered to save me. Tell me, were there angels in your vision? ஸோ கடவுள் வந்து நம்மளை ஏவி விட்டாராம் இவளை காப்பாத்துறதுக்கு. Can I take you back into town? Praise you, Savior. I knew you'd save me. Will you come with me? Oh, I'm fine here, mister. I'm in heaven. இதுவா ஹெவனு? வறண்டு பாலைவனம் தான் ஹெவனா? வேற லெவல்.
ஸோ மருந்தையும் குடிக்க மாட்டேன்றா, ஜான் கூட வரவும் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஜென்னிஸ் ஃபெய்த் கம்ப்ளீட் அப்படின்ற மாதிரி காட்டுது. இப்படியே இவளை விட்டு போகிறதா? சும்மா இங்கேயே கடந்து சாவறதுக்கு இவளை எப்படி ஓட விடுறான்னு மட்டும் பாருங்களேன். பாவம்னு நினச்சா ஓடு, அப்படியே ஓடிட்டு நான் சுட்டுருவேன். இப்போ மட்டும் என்ன ஃபாஸ்ட்டில் ஓடுறா பாருங்க மக்களே. நம்ம ஒலிம்பிக்கில் பங்கெடுத்துக்கிட்ட மாதிரி அங்கே பாருங்க ஓடுற ஸ்பீடை. படுத்துக்கிட்டு நாடகம் ஆடிட்டு இருக்கா, ஃபெய்த்து அது இதுன்ட்டு. ஆளை ஓட விட்டாச்சுல. ஓகே, இப்போ அடுத்து 2 மிஷன் பானி அண்ட் தென் வந்து வெஸ்டிகன்ஸ் இருக்குது. எதை போய் பண்ணலாம், இல்லை போகிற வழியில் ஏதாவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மிஷன் இருந்தால் அதையும் பண்ணலாம். இங்கே போகிற வழியில் ஒரு சைட் மிஷன் காட்டுதுங்க, என்ன அப்படின்றத பார்ப்போம். ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்குல்ல, இடிஞ்சு போன சர்ச்சுக்கு வெளியே யாரோ ஒரு வயசான லேடி உட்காந்துருக்கா. எதுக்காக அப்படி உட்காந்துருக்கா? Everything all right, madam? It's Miss. Oh, let me look at you. ஆளே விசித்திரமா இருக்கா. You remind me of my Peter. யாரோ பீட்டர்ன்றா, யாரோ? I don't think so. Where is that man? We'll be late for the ceremony. He must still be at the saloon in Armadillo, talking to the musicians. இவளோட ஹஸ்பண்ட தேடுறாளா? Must be making things right for me, as usual. Well, I gotta get going, ma'am. I'm sure your Peter will be just fine. Wait, I beg you. Would you possibly go fetch him for me? This was meant to be my perfect day. Please, sir. Something must have happened. I can't bear it. ஏய் பாவம்பா. So you want me to go find your Peter so you can have a perfect day? Yes, please. I'll see what I can do. வித்தியாசமாக இருக்குங்க சைட் மிஷன்ஸ் எல்லாமே. குவெஸ்ட் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ யாருன்னு தெரியல இந்த வயசான லேடி. பீட்டர் அப்படின்ற யாரோ ஒருத்தர் வந்து தேடிட்டு இருக்கா. அண்ட் அவன் பார்த்தீங்கன்னா ஆர்மடிலோ சலூனில் வந்து இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. எனக்கு ஒரு விஷயம் டிஃப்ரெண்ட்டாக தோணுது. இவன் வந்து மேரேஜ் காஸ்டியூமில் இருக்க மாதிரி இல்லை. ஸோ ரொம்ப காலமாக இந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காளா, அவன் வந்துடுவான் அப்படின்றதுக்காக. அப்படி தான் அவள் பேசுகிறத வச்சு எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா இது வந்து எங்களுடைய ஒரு மிகப்பெரிய நாளாக அமைய வேண்டியது. அது ஏனோ தெரியல, பீட்டர் வந்து இன்னும் வரல அப்படின்ற மாதிரி சொன்னான். இங்கே பாருங்களேன், இந்த சுடுகாடு செம்மையாக இருக்குல்ல. நான் சொன்ன மாதிரி இடமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இடிஞ்சு போன சர்ச்சு இடம், அந்த இடத்துல இவள் உட்காண்ட்ருக்கா. எனக்கு தெரிஞ்சு இந்த சர்ச்சில் வந்து அவளுக்கு கல்யாணம் ஆக வேண்டியதாக இருந்திருக்கும். பட் ஏதோ ஒரு காரணத்தால் பீட்டர் வந்து அந்த செரிமனி நடக்கிற வேண்டிய நேரத்தில் வந்து வரல. எதனால் வரல அப்படின்னு தெரியல. அதனால தான் நம்மக்கிட்ட கெஞ்சி கதறான், எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சின்னா வர சொல்லு, ஆர்மடிலோ சலூனில் இருப்பான் அப்படின்ட்டு. நம்ம போய் அவனை கூப்பிட்டு வரலாங்க. இந்த ஸ்டோரி யாருக்கு எப்படி இருக்குன்றத பார்ப்போம். நல்லா இருக்குது. இதுதான் அந்த ஆர்மடிலோ சலூன். ஸோ இதுக்குள்ளே தான் இருக்கானா பீட்டரு. ஆக்சுவலாக அவள் வந்து பீட்டர் ஒரு மியூசிஷியன் அப்படின்ற மாதிரி சொன்னால, சலூனில் வந்து ஒரு மியூசிஷியனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி. பியானோ அங்கே தான் இருக்குது. பட் பியானோ பக்கத்தில் யாரும் இல்லை. இங்கே யாரோ ஒருத்தன் டேபிளில் கால் போட்டுருக்கான். Just so you know, I don't take requests, mister. I'm looking for a man. Name's Peter. Fella's meant to get married today. Seen him around? Who? Peter is what she said. You ain't after no Pete Turner, are you? For all I know. Where can I find him? Well, my memory escapes me when not properly stimulated. இவனா அது பீட்டர்ன்றது? Let's see if we can refresh it. $5 will do. அடப்பா. Or you could run a little errand for me. What do you need done? It's my wife. She packed her things this morning and left me. The dumb wench is still at the freight station waiting for the stagecoach. If you could convince her to take me back. சுத்தம். Her name's Rose. I guess I'll go have a talk with her. Well, you'll need more than talk with that bitch. ஸோ பீட்டர் பற்றி என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, ஒன்று இவருக்கு நம்ம $5 கொடுக்கணும், இல்லை அவரோட ஒய்ஃபை வந்து எடுத்துகிட்டு வந்து ஒப்படைக்கணும். நான் அவரோட ஒய்ஃபை எடுத்துகிட்டு வந்து ஒப்படைக்கிறேன். இங்கே எதிரில் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ட்ரெயினில் ஏறி இவங்ககிட்ட இருந்து எஸ்கேப் பண்ணலாம்னு நினச்சிருக்கா. பட் அவர் பார்த்தீங்கன்னா Rose? If that useless ஐயோ sent you, get lost! Miss, please.
If only... You know what? Tell that bastard I ain't going back. Not this time. Not even at gunpoint. ஸோ அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தியிருக்கான்னு Sign நினைக்கிறேன் an இவளை. oath, miss. For better or worse. Way I see it, you should give him one last chance. Stop bothering me, you dumb cowpoke, or I'll call the marshal. கவு போக்கா, இது எங்கேயோ கேட்ட மாதிரி இல்லை. கவு போக் அப்படின்ற லாங்குவேஜை ரைட்டு ஹாக் டைப் பண்ணி தான் நம்ம அவளை கூட்டு போகணும்னு நினைக்கிறேன். அதனால் ஹாக் டைப் பண்ணி அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட ஒப்படைச்சிருவோம். அதுதான் ஒரு நல்ல காரியம். அவ்வளோதாங்க. ஸோ இப்போ இவளை போய் நம்ம அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோன்னா பீட்டர் எங்கே இருக்கான் அப்படின்றத அவன் சொல்லுவான். அண்ட் பீட்டர் டர்னர் அப்படின்ற மாதிரி சொன்னால டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த மிஷனு. அங்கே பார்த்தீங்கன்னா வயசான லேடி ஒருத்தி உட்காண்ட்ருக்கா. எனக்கு வந்து இன்றைக்கி மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன நினச்சேன்னா இந்த டேபிளில் உட்காண்ட்ருக்கவன் தான் பீட்டராக இருப்பான்னு நினச்சேன். அவனை பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு போய் அந்த ஓல்ட் லேடி கிட்ட விட்டுறணுன்ட்டு. பட் பீட்டர் இவன் கிடையாது. யாருன்றது தெரில, மர்மமாகவே இருக்குது. இந்த மிஷனே பாருங்களேன், ஒரு நொலை வேலை பண்ணுற மாதிரி இல்லை. அவன் உட்கார்ந்த இடத்துலேருந்தே அவன் ஒய்ஃபை கூப்பிட்டு வந்து விட்டாச்சு. இப்போ அது உண்மையை சொல்கிறானா? Truth is, Pete Turner ain't been an armadillo for near on 20 years now. அடேங்கப்பா. Kind of a queer fella and all. Wasn't here every night. Sure as the moon in the sky. What happened to him? Well, what happens to all of us? I reckon you'll find him at Odd Fella's Rest. Yeah, that's where he'd be, I'd guess. ஏதோ ஓல்டு ஃபெலோஸ் ரெஸ்ட் அப்படின்ற லொக்கேஷனில் பீட்டர் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அண்ட் 20 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஆர்ம்டிலோ சலூனுக்கு வந்து அவன் வந்ததே கிடையாது. பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெய்லி வந்துட்டு இருந்தான். பட் 20 வருஷமாக அவன் இந்த சலூன் பக்கமே வந்ததில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ 20 வருஷமாக அந்த வயசான லேடி வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காளா பீட்டருக்காக? தெரியல மக்களே. ஸோ நம்ம அவன் சொன்ன லொக்கேஷன் போகலாம். அதுக்கு முன்னாடி இங்கே வெஸ்டிகன்ஸ் பக்கத்துலேயே இருக்குது மிஷன், அதை எடுப்போம். And I can tell you with no uncertainty that miracle cures are no laughing matter. I bid you good day, sir. So தலைவர் தேடிட்டாருன்னு நினைக்கிறேன். Oh, Mr. Marston, good to see you. How have you been keeping? I'm well, Mr. West Dickens. Nigel West Dickens of East Cheap London, New Waverly, New York, and Armadillo, New Austin. At your service. ஓவரா தான் பேசுறான்ல. At everyone's service, at the service of science, of knowledge, of life. How your wounds? Much better. But then they would be. Would be? I know a cure for all ailments, Mr. Marston. I'm sure you do. உண்மையான டாக்டரா இல்ல போலி டாக்டரா? For just $2 an ounce, I could live forever. Oh, but for you, sir, I do a bulk discount rate of $1.95 an ounce. As long as you buy 100 ounces or more, that's a lot of immortality. Give it up, old man. That's Mr. West Dickens to you, boy. Give it up, old man. அப்பயும் நாடகம் ஆடுறது நிப்பாட்டுறானா பாருங்களேன். Listen, Marston, I'm broke, but this stuff is good. It works. அவ்வளவுதாங்க, உண்மையை ஒத்துக்கிட்டான். I need a healthy young man like you. Come along and let's ride over to my newest customer at Ridgewood and I'll explain while we go. என்ன பண்ண போறான்னு தெரியல. ஸோ ஜானியும் கூப்பிடுறான், என்னுடைய பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஆள் தேவைப்படுது, ரிட்ஜ்வுட் லொக்கேஷனில் போயிட்டு நம்ம பிஸ்னஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். Ridgewood Farm, the sick and needy await us. Oh, the life of a wandering saver of souls. ஸோ யாரை ஏமாற்ற போகிறான்னு தெரில மக்களே. அண்ட் ஜானியும் பார்த்தீங்கன்னா கூட்டாளியாக சேர்க்குறான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணலாம். ஆனால் அந்த பண்ணுற வேலைக்கு அவன் கரெக்டாக பேமெண்ட் கொடுத்தானா போதும். Best you alight here, dear boy, so no one sees us arriving together. பயங்கரமான ஆளுங்க இந்த டாக்டரு. I'll see you there. Be ready to enchant the crowd. ஸோ வண்டியில் வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃப்ராடுத்தனம் பண்ணி எங்கிட்ட இருக்க மெடிசன்ஸ் எல்லாம் வித்தரலாம். எப்படி ஃப்ராடுத்தனம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து கூட்டத்துக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவார், இந்த மெடிசன் இது பண்ணோம் அது பண்ணோம் அப்படின்ட்டு. அப்படி சொல்லிவிட்டு கூட்டத்தில் இருக்க ஜானை வந்து வர சொல்லுவான், இந்த மெடிசனை நீ ட்ரை பண்ணி பார்ப்பா, பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுன்ட்டு. ஸோ ஜான் வந்து அந்த மெடிசனை எடுத்துகிட்டு இவன் டாக்டர் என்ன சொல்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி நாடகம் ஆனோம். ஸோ 2 பேரும் பேசிக்கலி நாடகம் ஆடி மெடிசின்ஸை வந்து அப்பாவி மக்கள் தலையில் கெட்ட போகிறானுங்க. வேறு லெவலில் இருக்க போதுன்னு நினைக்கிறேன் இந்த மிஷனு. அவன் நம்மளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரிட்ஜ்வுட் ஃபார்முக்கு போயிட்டான். நம்ம வந்து பின்னாடி வர சொன்னான். ஏன்னா ஒன்றா போனால் கண்டுபிடிச்சிடுவாங்க ஊர் மக்கள்லாம். அப்புறம் கல் தக்காளி எல்லாம் தூக்கி அடிப்பானுங்க.
அதனால் தனித்தனியாக போகலான்னு சொல்லி நம்ம வர சொல்லிட்டான். இங்கே தான் மிஷன் மார்க்கர் காட்டுது. நம்மளுக்கு முன்னாடியே அங்கே பட்டறையை போட்டான் பாருங்க. You will not regret it. Friends, hard-working souls of Cholla Springs. பயங்கரமான ஃப்ராடு பையங்க. Gather round. Do you suffer from rheumatism, lumbago, acute chronic sciatic, neurologic or inflammatory pain? Well, I represent the only company that makes the genuine article that cures headache, neuralgia, earache, toothaches, backache, swelling, sprains, sore chest, swelling of the throat, muscles, anxieties and ravaged nerves, stiff joints, wrenches, dislocations, cuts and bruises, and it adds vitality and vigor to the healthy man. கொஞ்சம் நோயாவது விட்டு வைடா, மக்களுக்கு சந்தேகம் வராம. Oh, I'm sure there's some customer here அவ்வளவுதான், ஜானை கூப்பிட போறான். the qualities of its by take a drink right now. You sir, come up here. Step right up. சொல்லல, எல்லாமே செட்டப், செம்ம பிளான்ட் செட்டப். That's the spirit. Ladies and gentlemen, pay close attention. This poor, wretched volunteer, entirely unknown to me, will demonstrate the effects of Dr. West Dickens' own patent tonic. இந்த டானிக் குடிச்சு செத்து போயிட போறோம், அது வேற பயமா இருக்கு. Or athlete, this miraculous elixir developed with the wisdom of the East keeps the muscles supple and relaxes the cords. It loosens the joints and gives a feeling of youth and vigor to the whole system. Not possible. இந்த டானிக் வந்து எனர்ஜி தரும் அப்படின்ற மாதிரி சொல்றான். Doubt no longer. Faith can move mountains, but I ask not for faith. I am a man of science, and today science will be vindicated. என்ன பண்ண போறான் தெரியல நம்மள Your வச்சு. eyesight has greatly improved. Is that not so, friend? எனக்கு எப்பறம் தெரியும்? That's right, it is. You heard him. What a good sport you are, sir. Now, gaze over yonder at that porch. If you squint, you may just be able to make out the skull that's hanging there. ஆடா பாவி, எங்கேயோ இருக்கேடா இது. Go ahead, friend. Shoot that skull and demonstrate the miraculous eyesight you now possess. ஸோ நம்ம இவன் டானிக் குடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஐசைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சாமா. அதனால அதை ப்ரூவ் பண்ணுற விதமாக அந்த தூரத்தில் தெரிகிற ஸ்கல்லை வந்து அடிக்கணுமா. கரெக்டாக எய்ம் பண்ணி அடிப்போம் மக்களே. அவ்வளோதான், சூப்பர். Granted by imbibing Dr. West Dickens' own patent tonic. Anybody can make that shot. This man is கூட்டத்தில் ஒருத்த மட்டும் நம்ப மாட்டேன்றான், வேற லெவல்றான். so damn sharp. Why don't you try shooting my hat out of the air? My friends, our test case has been challenged to shoot a gentleman's hat out of the sky above our heads. சீனுடா. ஸோ இவனோட ஹேட்டை வந்து நம்ம சுடணுமா, அவன் தூக்கி போடுவான் போல இப்போ. ரைட்டு மக்களே, தெரிக்க விடுவோம். டெட் ஐ போட்டு தான் தெரிக்க விடணும். கரெக்டாக ஓகே. நான் குறி வச்சதுக்கப்புறமா அவன் தூக்கி போடுவான்னு நினைக்கிறேன். ரெடி, ஸ்டார்ட், 1 2 3. இப்போ எடுப்போம் மக்களே கன்னை. தப்புன்னு டெட் ஐ போட்டு பட்டு 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 சீனு. அவ்வளோதான், வியாபாரம் பிச்சுக்க போது இப்போ. அப்பயும் நம்ப மாட்டேன்றான் அவன். A challenge of battle has been offered to our volunteer. சண்டைக்கு கூப்பிடுறாங்க. ஓகே, குத்து சண்டை. ஸோ குத்தி உன காலி பண்ணி நம்ம வந்து விகாரோட தான் இருக்கோம் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுவோம். போடா அப்படி. பஞ்சிங் காம்பேட்லாம் பேசிக்காக தான் இருக்குல்ல. அவ்வளோதான், உருண்டான் சுருண்டு. அவ்வளோதான் மக்களே, டாக்டர் இன்னைக்கு வியாபாரம் அமோகமான வியாபாரம் தான். ஆஹா, விட மாட்டேன்றானேப்பா. ஓகே, டெட்டை யூஸ் பண்ணி அவனோட கையில் இருக்க கன்னை மட்டும் தெரிக்க விடணுமா. ரெடி, ஸ்டார்ட், 1 2 3. கையில் மட்டும் கரெக்டாக. அவ்வளோதான் மக்களே, தெரிக்க விட்டாச்சு. வேற லெவல். The kind of deadly accuracy that can only be afforded by the West Dickens elixir. Come, I have plenty for all. அவன் வேற போயிட்டான் பாருங்க, மருந்து வாங்க.
இவனும் போறாயா மருந்து வாங்குறதுக்கு. டேய் Well, I Doctor, think that doctor. went kind of well, don't you? I'm just glad that my normal job involves either chasing after cattle or murderers. Not the likes of you, mister. Don't be like that. Now, if you'll excuse me, I'd like to say my goodbyes, head on back to the real world. Wait, sir. I've been thinking விட about your மாட்டேன்றான் predicament, பாருங்களேன். and I think I may have an idea. I've been thinking I could be your cunning Odysseus. Beware of the Greeks bearing gifts, sir. Williamson had better beware. We will make them into Trojans. I don't rightly get you. என்ன சொல்றான் சத்தியமா You புரியல. see my old friend Seth. He can come across as a little curious, but I'm sure you two will get on. He's most often found at Coots Chapel. He's very devout. Why see him? Because between him and me, we can get those gates to open for you, and you can walk right in, just like in Homer's great Trojan yarn. யாரோ அவனோட ஃப்ரெண்டை போய் மீட் பண்ண சொல்றாங்க. செத் அப்படின்ற பர்சனை போய் மீட் பண்ணு அப்படின்றான். எதுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு வந்து நம்ம சொல்றான், என்ன சொல்றான் அப்படின்றது புரியல. ஏதோ கேட்ஸ் ஓப்பன் ஆகும், ட்ரோஜன் சம்திங் ஏதோ சொல்றான், என்னன்னு தெரியல. இது வந்து என்னது ஹார்ஸ் பிரேக்கிங் ஜாபா? ஓகேங்க, அதெல்லாம் சைட் ஆக்டிவிட்டீஸு, அதெல்லாம் பண்ண போகிறதில்ல. 2 மெயின் மிஷன் இருக்குது. பட் அது கம்ப்ளீட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணலாம், சைட் மிஷன் எடுத்தும் தெரியுமா அந்த லேடி, அதை பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த சொத்தை பறிமுதல் பண்ணோம் பாருங்க, அது கூட அவங்ககிட்ட கொடுக்கவே இல்லைங்க, அதையும் கொடுப்போம். அந்த சைட் மிஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதுதாங்க அவன் சொன்ன இடம். சுடுகாட்டுக்கு வழி காமிச்சிருக்கான். அப்போ பீட்டர் சுடுகாட்டில் தான் இருக்கானா? அடா பாவமே, அப்போ பீட்டர் இறந்து 20 வருஷம் ஆயிருக்குமோ? இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவனோட டூம் ஸ்டோனை செக் பண்ணி பார்ப்போம். இதுவா? இது கிடையாது. இந்த கல்லறையா? ஆமாங்க, பீட்டர் டர்னர். இவன் தான் கில்டு பை அ ப்ளோ டு த ஹெட். அடா பாவிகளா. ஸோ ஏதோ ஒரு சண்டையில் இறந்துருக்கான் மக்களே. எனக்கு தெரிஞ்சு பாரில் நடந்த சண்டையில் இறந்துருப்பான். அது தெரியாமல் அந்த லேடி பார்த்தீங்கன்னா அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா அந்த சர்ச் வாசல் முன்னாடி. நம்மளுக்கு எப்படியாவது மேரேஜ் ஆயிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அந்த சர்ச் வாசல்லே காத்துக்கிட்டு இருக்கா 20 வருஷமாக. பயங்கரமாக இருக்குடா மிஷனு. இப்போது அடுத்து அவளோட பையன் காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மடேலோ போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் அழுதுட்டு இருந்தா பார்த்தீங்களா ஒரு அம்மா. அதுக்காக தான் வந்திருக்கேன். அவளோட பையன் எங்கே அப்படின்றத பார்ப்போம். இந்த மலை பிரதேசத்துக்கு பக்கத்தில் தான் அவன் காணாமல் போனான் அப்படின்ற மாதிரி சொன்னான். அடப்பாமே, அங்கே பாருங்கள், எலும்பு துண்டு ரத்தத்தோடு இருக்குது. அந்த பையனுடைய ஷூ மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஸோ இறந்துட்டான் போல். எதுனாலும் தெரியல, உல்ஃப்ஸ் அட்டாக் பண்ணுச்சா இல்லை அந்த மனுஷங்க அட்டாக் பண்ணாங்களா. அண்ட் இந்த மிஷனும் கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி காட்டுது. இதுக்கு முன்னாடி நம்ம அந்த பீட்டர் மிஷன் பண்ணும்போதும் அது மாதிரி தான், நம்ம அந்த கிரேவியார்டை பார்த்தோன்னா மிஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி காமிச்சது. ஸோ நம்ம அவங்களுக்குலாம் தெரியப்படுத்தணும் அப்படின்றது அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேங்க. இது வந்து நம்மளுக்கு உண்டான ஒரு கன்க்ளூஷனாக என்னன்னு தெரியல. நல்லா இருக்குது உண்மையாகவே. சைட் மிஷன்ஸ் வந்து சூப்பராக இருக்குங்க ஆடியார் கேமில். இவனுக்கு அந்த பத்திரத்தை ஒப்படைச்சோன்னா எவ்வளோ ரிவார்ட் தரான் அப்படின்றத பார்ப்போம். நான் மற்ற மிஷனுக்குலாம் ரிவார்டு எதிர்பார்க்க மாட்டேன். பட் இவன் கொடுத்த மிஷன் பார்த்தீங்கன்னா ஏடாகூடமாக இருந்ததில்ல. Well, howdy. You got the deed? Yep. Here it is. Yeah. Oh, there's blood on this deed, Marston. I didn't tell you to kill the poor old man. இவர் கொல்ல சொல்ல அப்படின்றாரு. அப்ப $200 யார் தருவா? எங்க அப்பா நான் தருவான். That old bastard's got a son living up in Blackwater. So I'd be real careful not to publicize this sale too much. அடா பாவி. Unless killing entire families is a pleasure of yours, of course. Good luck with the property, McAllister. Yeah. ஸோ நம்ம கொன்ன ஆளுக்கு வந்து ஒரு பையன் இருக்கான் போலங்க. இது தெரியாமல் போச்சேடா, துருன்னு அவனை சுட்டேன். அதனால் அந்த பையன் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக எப்போனாலும் உன்னைய கொல்றதுக்கு வருவான், உஷாராரு அப்படின்னு நம்மளை சொல்கிறான். இதெல்லாம் அப்பயே வார்ன் பண்ணிக்கணும்ல. இவன் பயங்கரமான கேடி. லேண்டு வாங்குறதுக்காக நம்மளை அது சொல்லி இது சொல்லி அனுப்பிச்சி விட்டான். அங்கே போய் கேட்டால் $200 நம்ம கொன்று அந்த லேண்ட் டீடை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டோம். அண்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா இவன் ரிவார்டாக வெறும் $15 மட்டும் தான் கொடுத்துருக்கான். சரியான கேடிங்க இவன். இப்போ பானியோடைய ரேஞ்சுக்கு வந்துட்டேன். ஏன்னா இங்கே அவளோட மிஷன் காட்டுது. அது வந்து இந்த எபிசோடில் பண்ண போகிறதில்ல, அடுத்த எபிசோடில் தான் பண்ண போகிறேன். நான் எப்பயுமே என்ன பண்ணுறேன், மேக்ஸிமம் ஆடிஆர் 1ல் வந்து ஒரு எபிசோடில் இன்னெல்லாம் சைட் மிஷன்ஸ் எடுக்கிறனோ, அதாவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மிஷன் எடுக்கிறனோ, அதெல்லாம் அந்த எபிசோட்லேயே மேக்ஸிமம் நான் முடிக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரேஞ்சர் மிஷனுடைய ஸ்டோரி ஆர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கும். நான் இப்போ இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா எடுத்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மிஷன் எல்லாருமே முடிச்சிட்டேன். ஒருத்தர் தவிர ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவரோட ஒய்ஃபுக்கு பொக்கே கிரியேட் பண்ணுறதுக்காக நம்மளை ஃப்ளவர் கலெக்ட் பண்ண சொன்னார் தெரியுமா, அது மட்டும் நான் முடிக்கல. அது கலெக்டபிள் மிஷன்றனால நான் பொறுமையாக பண்ணுறேன்.
அதை தவிர்த்து மற்ற ஸ்ட்ரேஞ்சர் மிஷன் எல்லாமே முடிச்சாச்சு. அண்ட் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். எப்பயும் சொல்கிற மாதிரி தான், பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு அப்படி நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர் மக்களே.